அன்பு இறை மக்களே, திருச்சி மறை மாவட்டத்தில் கோலாகலமாக நடைபெற்ற மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் தலைமையில் அருட்தந்தையர்கள், இருபால் துறவியர், 2000த்திற்கும் மேற்பட்ட இறை மக்கள் கலந்து கொண்ட இம்மாபெரும் நிகழ்வின் சிறப்பு கண்ணோட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நமது மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. காண காத்திருங்கள். அவர் நித்தியப்பு எங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்தியப்பு எங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்தியப்பு எங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்தியப்பு எங்கள் உன்னாதாரமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான திருப்பலி வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், நாம் கடவுளை தொழுவோம் என்கிற இறை வசனம் திருப்பாடல் ஆசிரியருடைய அழைப்புக்கேற்ப நாமும் திரு அவையால் இன்று அழைக்கப்படுகிறோம். வாருங்கள், நம் ஆண்டவரை தொழுவோம். எப்படிப்பட்டவரை நாம் தொழப்போகிறோம்? அவர் இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன? நம்மை அவர் எப்படி செயல்பட வழிநடத்துகிறார் என்பதையெல்லாம் அறிவுறுத்தக்கூடிய இறைவார்த்தைகளை கேட்டு அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறி அவருக்கு உகந்த ஒரு காணிக்கையாக, தூய உகந்த உயிருள்ள காணிக்கையாக படைக்கிற போது அவர் நமக்கு உகந்த பெரிய ஆசீர்வாதங்களை நாம் உரிமையாக்கி கொள்ள உதவி செய்ய போகிறார். இந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியில் இணைவோம். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக மனம் அருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளே
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1 முதல் 4 வரை மற்றும் 6 முதல் 7 வரை. யோபு கூறியது: மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்கள் போன்றவைதாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல்மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தறியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது.
அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர்தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரையோ தரைமட்டம் தாழ்த்துகின்றார். பொல்லாரையோ தரைமட்டம் தாழ்த்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சங்கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆண்டவருடைய நாளில் இறை வார்த்தையோடு உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்குறதுல பிள்ளைகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, அந்த வார்த்தையை கேட்பதில் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். இந்த வார்த்தையின் தேவன் நம் மத்தியிலே அவர் பிரசன்னராகி நம்மோடு அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கம் நம்மை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையினாலே நம்ம பலப்படுகிறோம். இதையெல்லாம் யார் அறிந்து கொள்வாங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். பைபிளில் நம்ம ஒரு சில அடையாளங்களை தேடி பார்க்குறோம். அந்த அடையாளத்தில் கூட பார்த்திங்கன்னா, நமக்கு என்னாவது கிடைக்குமா அப்படிங்கிற அடையாளம் தான் நமக்கு பலருக்கு தேவையாக இருக்கிறது. எனக்கு இன்றைக்கி என்ன நடக்கும், ஜோசியம் சொல்கிறது போல் இந்த பைபிள் ஏதாவது சொல்லுதா, நான் அதை கேட்டுட்டு இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டேன்னா, கேட்டுட்டேன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இன்றைக்கி ஒரு வேளை நல்லா இருக்காது அப்படின்னா மனசு கஷ்டம். இப்படி நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை தேடி ஓடுகிற ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அது இறைவார்த்தை, கடவுளுடைய காரியம், ஆலயம் இப்படி வருகிற போதும் கூட நமக்கு சிந்தனையெல்லாம் எப்படி போயிடுதுன்னா, எனக்கு என்ன கிடைக்கிறது, எனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறதா இந்த ஆலயத்தில், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதா, எனக்கு ஒரு பணம் கிடைக்கிறதா என்று நம்ம சிந்திக்க ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம ஓடிட்டுருக்குறோம். அப்படி கிடைக்கலன்னா அந்த கோயிலுக்கு போகிறதில்ல. ஒரு சில ஆலயங்கள் மட்டும் நிறைய கூட்டங்களை தனக்குள்ளே இழுத்து கொள்ளுகிறது. ஏன் அப்படின்னா, அங்கே நிறைய அற்புதம் நடக்குது, நிறைய அதிசயம் நடக்குது. இதெல்லாம் இல்லையா அந்த கோயில் கூட்டமே இருக்காது. பாருங்கள், இன்றைக்கு நாம் கடவுள் கொடுத்தாருன்னா அங்கே போவோம், இல்லட்டினா ஆண்டவராக இருந்தாலும் விட்டு விலகி நிற்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தான் நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு இஸ்ரேல் இனமாக வந்திருக்கிறோம். அந்த இஸ்ரேல் இனம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு
என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரத்தில் பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் பாருங்க. சகோதர சகோதரிகளே, என் இனத்தார் மீட்படைய வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன். அவருடைய இனத்துக்காக, யூத இனத்துக்காக அவர் பேசுகிறாரு. அதற்காக நான் கடவுளிடம் மன்றாடுகிறேன். பாருங்க, ஆசைப்படுறாரு, மன்றாடுறாரு. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. அவங்களுக்கு பற்று இல்லாமல் இல்லை, பற்று இருக்குது யூதர்களுக்கு. ஆனால் இருக்குது, ஆனால் அப்படின்னா இன்னும் வேறு எதை மாற்றி சொல்ல போகிறாரு. அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டது அல்ல. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இன்றைக்கி கடவுள் விரும்புகிற ஒரு காரியம் தன்னை குறித்து தன் பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். அதைத்தான் இவர் பவுலடியார் இங்கே விரும்புகிறாரு. இந்த இனத்தார் கூட இந்த தெய்வம் யாருன்னு அறிந்து கொள்ளணும். ஆனால் அவங்க எல்லாம் ப்ராப்பராக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க யூதர்கள். ஆனால் இவரும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தார். திருச்சட்டத்தை கையில் எடுத்து அவர் ப்ராப்பராக ஓடினார். அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். சட்டத்தின்படி அவர் ரொம்ப ப்ராப்பர். ஆனால் கடவுளுடைய பார்வையின்படி வித்தியாசமான ஒரு ஓட்டம் தேவைப்பட்டது. அதைத்தான் அவர் உணர்ந்தவர் சொல்கிறார். அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையவர்களாக்கும் முறையை அறிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளாமல் கடவுள் மனுஷங்களை தமக்கு ஏற்புடையவராக்குறார். இப்போ ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணுறாங்க, வேலைக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நம்ம கம்பெனியினுடைய வேலைகளை இந்த மனுஷன் செய்யணும், இந்த மனுஷி செய்யணும், அதுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். அப்போது அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கம்பெனியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் எதிர்பார்க்கிறோம் என்பதை அறிந்தால் தான் அவங்க செயல்பட முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையவர்களாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல். அந்த கம்பெனி என்ன செய்யும்னா, அறிந்து கொள்ளணும்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த கம்பெனியில் என்னென்ன வேலை எப்படி நடக்கணும். அப்போது ஏற்புடையவராக்குறது. ஒருவரை தனக்குன்னு வேண்டி எடுக்கிற போது அவரை தமக்குரிய பிள்ளைகளாக, தமக்குரிய ஊழியர்களாக ஒருவர் மாற்றிக்கொள்கிறாங்க, ஏற்புடையவராக்குறாங்க. அதே மாதிரி கடவுளும் ஏற்புடையவராக்கி அந்த முறையை அவர் செய்கிறார். அந்த ஏற்புடையவராக்குகிற முறையை கடவுள் செய்கிறாரு. அதை அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை. ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னா அதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்னான்னா அவனுக்கு வேலை கிடையாது. இப்போ கடவுள் நம்மளையும் அழைச்சி நம்மளை ஏற்புடையவராக்குகிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல். பாருங்கள், யூதர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயன்றார்கள். யூதர்கள் என்ன செய்கிறாங்க? தங்கள் முயற்சியாலேயே. பவுலடியார் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தார். தன் முயற்சி, சட்டம் சொல்கிறத கையில் வச்சுக்கிட்டார். அப்போ நான் பேசுகிறதெல்லாம் சரி அப்படின்னு நினச்சார். இப்போ தன் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்களாக முயன்றார்கள். ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. கடவுளின் செயல்முறை, இன்றைக்கி உலகத்தின் செயல்முறை ஒன்று இருக்குது, என்னுடைய விருப்பத்தின் செயல்முறை ஒன்று இருக்கிறது, கடவுளின் செயல்முறை ஒன்று இருக்கிறது. பவுலடியார் எப்படி இருந்தார்? சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற மனுஷனாக இருந்தார். தனிப்பட்ட விதத்தில் அவர் எதை விரும்பினாரோ அதை செய்தார், அந்த சாய்ஸ். அப்போ அவருக்கு அந்த சமூகம் எதிர்பார்த்தது என்னவோ அதை செய்தார். அப்போ இரண்டும் ஒத்து போனது. ஆனால் கடவுளுடைய பார்வையிலிருந்து காரியங்கள் சரியாய் அது நடத்தி செல்லப்படவில்லை. அதைத்தான் அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. இவரும் அப்படி தான் இருந்தார். பாருங்க, கிறிஸ்து தான் திருச்சட்டத்தின் நிறைவு, அவர் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆவர். கிறிஸ்து தான் திருச்சட்டத்தின் நிறைவு. அதனால தான் சொல்லுகிறோம், எல்லா இடத்துலையும் அந்த மீட்பினுடைய ஒளி காணப்படுது. கண்டிப்பாக நம்ம கிறிஸ்தவ மதத்தில் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியல, எல்லா பக்கமும் அந்த மீட்பின் ஒளி இருக்குது. எல்லாரும் அந்த சமயம் அந்த நம்பிக்கை வாழ்க்கை தவறா, இந்த நம்பிக்கை வாழ்க்கை தவறான்னு கேட்பாங்க. தவறுன்னு சொல்ல முடியாது முழுமையாக. ஆனால் கிறிஸ்து எங்கே இல்லையோ அங்கே நிறைவு இல்லை என்பதை மட்டும் நம்மளால் அடிக்கோடிட்டு சொல்ல முடியும். அதைத்தான் அவர் இந்த இடத்துல உற்சாகமாக, உணர்வோடு அவர் அழுத்தமாக பேசுகிறார். கிறிஸ்து தான் திருச்சட்டத்தின் நிறைவு, அவர் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். அப்போ கிறிஸ்து நிறைவான ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைவற்றவர்களாக இருக்கிறாங்க என்பது பவுலின் பார்வையில் இருக்கக்கூடிய காரியம். இதுதான் திரு அவையினுடைய படிப்பணியாகவும் இருக்கிறார். கிறிஸ்து தான் நிறைவாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். இப்போ இந்த நம்பிக்கை வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்துட்ருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய வாசகங்களை எடுத்து பார்க்கிற போது
அந்த நம்பிக்கை வாழ்க்கைக்கான ஒரு ஒரு அச்சாரம் நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், முதல் வாசகத்தில் யோபுவினுடைய போராட்டம். யோபு வந்து உடலோடு போராடுறார். இந்த நோய் வந்து உடலோட போராட்டம், மனசோட போராட்டம். உறவெல்லாம் செத்து போச்சு, தனக்குன்னு இருந்த பிள்ளைகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு. நண்பர்கள் வந்து நீ என்ன பாவம் பண்ணுனியோன்னு சொல்லி அவர் மேலே ஒரு பழி பாவத்தை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் மேலே அவருக்கு வேதனையை தூண்டுறாங்க. அவங்க மனைவி சொல்லுது, அந்த அம்மா, நீ கடவுளை பழிச்சிட்டு செத்துப்போ, ஏன் இப்படி கஷ்டப்படுற? பாருங்கள், இத்தனை சூழலுக்கு மத்தியில் அந்த யோபுவினுடைய போராட்டமான வார்த்தைகள். மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே, அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது போராட்டம் தானே, இதுதான் தெரியுமே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவை தாமே. அப்போ பாருங்கள், அவர் தன்னுடைய இந்த வார்த்தைகளிலெல்லாம் ஒரு விதமான ஏக்கத்தை வெளிப்படுத்தி ஒரு நோயுற்றிருக்கிற மனிதருடைய வெளிப்பாடு, இழந்து போனவனுடைய ஒரு வெளிப்பாடு, அதைத்தான் முன்மொழியாக விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். அப்படின்னா எனக்கு தூக்கம் வராத ஒரு வேதனைக்குரிய நிலையில் இருக்கிற மனிதனுடைய நிலையை முதல் வாசகம் படம்பிடித்து காட்டுது. இன்றைக்கி எங்கெல்லாம் இருக்கிற நீங்கள் அதே மனநிலையோடு இருந்தீங்கன்னா யோபுவினுடைய மனநிலை உங்களுக்கு உண்டு. அந்த சூழல் உங்களுக்கு அப்படியாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் பாருங்கள். இந்த இரண்டாவது வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை, அது என்னோட கட்டாயமாக கருதுகிறேன். நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு. பாருங்கள், இப்படின்னு அவர் அந்த நற்செய்தி அறிவிக்கிறதன் வழியாக என்ன கிடைக்கிறது, நற்செய்தி அறிவிப்பினுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறத பவுலடியார் அழகாக சொல்லி கடைசியில் அவர் அடிமைத்தனத்தினுடைய அந்த அடையாள கூறுகளை எல்லாம் எடுத்து சொல்கிறாரு. நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். பார்த்தீங்களா? அப்போ நிறைவானவர் கிறிஸ்து. அப்போ இந்த கிறிஸ்துவினுடைய நிறைவுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறைவாக்குறதுக்காக நான் என்னை குறையாக்கிக்கிட்டேன், அடிமையாக்கிக்கிட்டேன். அப்போ அவருடைய அந்த நற்செய்தியினுடைய அறிவிப்பு பணியினுடைய அந்த அழுத்தம் ஆழம் என்ன எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க வைக்குது. இந்த மூன்றாவது நற்செய்தியில் ஒரு கலவையை நம்ம பார்க்குறோம். நற்செய்தி வாசகத்தில் பாருங்கள், 3 விதமான பணிகள் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. குணமளிக்கும் பணி. அவர் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்த உடனே சீமோன், யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரையா ஆகியோரின் வீட்டுக்குள் சென்றார். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாக கிடக்கிறத பார்த்து சுகமளிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து மாலை வேலையானதும் நிறைய பேர் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் இயேசுவிடத்தில் வராங்க, அவங்களையும் சுகப்படுத்துகிறாரு. இந்த நற்செய்தியினுடைய சாராம்சத்தை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வருகிற போது அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அந்த விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம். சீமோனுடன் அவர் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே, நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம் வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்கிறார். பாருங்கள், இந்த முதல் பகுதி குணமாக்குகிற ஒரு பணியை பார்க்குறோம். கடைசியில் வரக்கூடிய இன்னைக்குள்ள நற்செய்தியினுடைய ஆர்டர் படி முதல்ல குணமாக்குகிற பணி நடக்குது. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது நற்செய்தி அறிவிப்பு பணி. நற்செய்தி அறிவிக்கிறது, அதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன். இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு வார்த்தை, ஒரு அடையாளம் வந்திருக்குது. அதை தான் இப்போது வாசித்தோம். இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார், இறைவேண்டலில் ஈடுபட்டார். இப்போது இந்த 3 பணிகளையும் இந்த நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஒன்று குணமாக்குகிற பணி, இன்னொன்று நற்செய்தி அறிவிக்கிற பணி, அதுக்கு 2க்கும் மையமாக இருக்கிறது இந்த ஜெபிக்கிற பணி. ஜெபம் என்பது ஒரு பணியாகவே இயேசு சாமி பார்க்கிறார். இந்த ஜெபிக்கும் பணி, அது ஜெபிக்கிற இறைவேண்டல் செய்கிறது ஒரு பணியாகவே கொடுக்கப்படுகிறது. இப்போ குருக்களுக்கெல்லாம் ஆஃபீஸ் ஆஃப் ரீடிங்கு நம்ம காலை நம்முடைய திருப்புகழ் மாலைன்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது இது ஒரு குருக்களுக்கும் அது கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. குருக்கள் நினச்சா வாசிக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலான்னு இல்லை. இந்த திருப்புகழ் மாலை சர்ச்சோடைய ப்ரேயர், திரு அவை அந்த கடமையை கொடுத்துருக்குது குருக்களுக்கு, திரு அவைக்காக ஜெபிக்கிறது. அப்போது இது ஒரு பணியாக, இறைவேண்டல் செய்வது குருக்களுடைய பணியாக இருக்கிறது. அதே போல் மக்களாகிய உங்களுக்கும் அது பணியாக கொடுக்கப்படுது. சும்மா நினச்சா நம்ம ஜெபிக்கிறோங்கிறதுங்கிறது ஒரு பாணி,
அது எல்லாரும் செய்யணும். ஜெபம் என்பது நமக்கு தேவை, அதனால் செய்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது திரு அவை கொடுக்குற பணி கூட, குணமளிக்கிறது ஒரு பணியைப் போல, பேய் ஓட்டுகிறது ஒரு பணியைப் போல, நற்செய்தி அறிவிக்கிறது ஒரு பணியைப் போல, இதுவும் ஒரு பணியாக கொடுக்கப்படுகிற. அதனால தான் பாருங்கள், இந்த இறைவேண்டல் இல்லாத நிலையில் இது ரெண்டுமே செயல்பட முடியாத ஒன்றாய் மாறி போயிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆழமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கி முதல் வாசகத்தில் நோயுற்று கிடக்கிற யோபுவினுடைய அடையாளம், ராத்திரி பூரா உண்ணாமல் உறங்காமல் உழண்டு கிடந்தேன். இன்றைக்கு நிறைய பேர் இந்த சுகமளிக்கிற ஆற்றலுக்காக காத்திருக்கிறாங்க. யார் செய்வா? இயேசுசாமி திரும்பி வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? மீண்டும் அவர் இறங்கி வரப்போகிறாரா? வருவார். அவர் இரண்டாவது வருகையின் போது வரப்போகிறார். இப்போ இந்த நோயாளிகளை குணமாக்க, பேய்களை ஓட்ட கடவுள் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கிறார்? நமக்கு கொடுக்கிறார், சீடர்களுக்கு கொடுக்கிறாரு. அதனால தான் அந்த பேய் பிடித்த ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வரும்போது இயேசு கடிந்து கொள்கிறார் சீடர்களிடத்தில். எத்தனை காலம் நான் உங்களோடு இன்னும் இருக்க போகிறேன்? பாருங்கள், அதே அந்த அந்த வேதனை இயேசுவிடமிருந்து வெளிப்பட்டது. அப்போ முதல் வாசகம் அது. இரண்டாவது வாசகம் தன்னிலை பொறுப்பு. பவுலடியார் விளக்குறார், நாம் என்ன செய்யணும்? நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. இந்த நற்செய்தியினுடைய அந்த அறிவிப்பு பணிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத அவர் தன்னுடைய எழுத்துக்கள் இரண்டாவது வாசகத்தில், நற்செய்தி வாசகத்துக்கு வரப்போ குணமளிக்கிற பணியும் நற்செய்தி அறிவிக்கிற பணியும் முதல்லையும் கடைசியிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. நடுவில் இருக்கிறது இறைவேண்டல் செய்யணும். இறைவேண்டல் தான் மையம் உன் வாழ்க்கையில். இந்த இறைவேண்டல் இருந்தால் மட்டும்தான் நீ குணமளிக்க முடியும், நீ நற்செய்தி அறிவிக்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது வெளிப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 9:16 சொல்லுது பாருங்க, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிற அந்த பவுலடியாருடைய வார்த்தை அவரை எப்படி சொல்ல வைத்தது? அவர் இறைவேண்டலில் ஈடுபடுகிறவராக இருந்தார். தமஸ்கு நோக்கி போகிற போது இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு பவுலடியார் எங்கே போனார்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தா பைபிளில் ஒரு இடத்துல காண கிடக்கிறது. திருத்தூதர் பணியில் நான் அரேபியாவுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறார். அரேபியாவுக்குள்ளே போய் என்ன செய்தார்? விவிலியத்தில் சொல்லப்படலை. அரேபியாவில் போய் அங்கே அவர் தனிமையிலே பாலைவன அனுபவத்துக்குள்ளே போய் அங்கே இறைவனோடு ஜெபத்தில் ஈடுபட்டு இயேசுவிடமிருந்து நிறைய விஷயங்களை அவர் தெரிந்து கொண்டார். பாருங்க, அதனால தான் அவரால் இவ்வளவு அழுத்தமாய் சொல்ல முடிந்தது, நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. தேவ பிள்ளைகளே, இறைவேண்டலின் மேன்மையை குறித்து நம்ம பைபிளில் நிறைய இடத்துல பார்க்குறோம். மார்க்கு நற்செய்தி 9:29 ஒரு பேய் பிடிக்கிற மகனை இயேசு குணமாக்குகிற போது வருகிற அந்த ஒரு விஷயம். அதற்கு அவர் சீடர்கள் போய் பாருங்கள், 24 பார்க்குறோம். சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும். முதல்ல அந்த மனுஷன் இங்கே சொல்கிறான், உங்களால் முடியுமான்னு தெரில, பாருங்கள், முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன உடனேயும் ஏழுமானாளா அப்படின்னு இயேசு கேட்பார். ஏழும்னா செய்யுங்க அப்படின்னு இயேசு கேட்பார். ஏழுமானாளா? அப்போ தான் அவங்க, ஐயா என்னை மன்னிச்சிருங்க. அப்போ தான் அந்த மனுஷன் சொல்கிறான், நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்கள் உதவும் என்று கதறினார். 25வது வார்த்தை சொல்லுது பாருங்க, மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடு வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி என்ன சொல்றார் பாருங்க, ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த ஆவிக்கு ஒரு என்ன பேர் வைக்கிறார் பாருங்க, ஊமை செவிட்டு ஆவியே. அப்போ அது அவனை பலமுறை கீழே தள்ளி கொல்ல பார்த்தது, அப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பலமுறை அவனை கீழே தண்ணீருக்குள்ளே தள்ளி கீழே தள்ளி அவனை அது கொலை செய்ய முயற்சித்தது. அப்போனா இந்த ஆவியினுடைய செயல்பாடு பாருங்க, ஊமை வாய், செவிடு காது, வாயமும் காதையும் அடைக்கிற ஒரு ஆவி. அது இறைவார்த்தையை கேட்க முடியாமல், வாயிலிருந்து கடவுளுடைய மகிமையை பாட முடியாமல், பேச முடியாமல் ஒரு மனுஷனை நிலைகுலைய செய்கிறது. அப்போது எது மனுஷனை நிலைகுலைய செய்து அப்படின்னு பார்த்தீங்களா? திருமுழுக்கின் போது ஒரு குழந்தைக்கு நாங்கள் அபிஷேகத்தை தண்ணீரை ஊற்றி, தண்ணீரால் நான் உன்னை கழுவுகிறேன் தந்தை மகன் தூயாவின்னு சொல்லி 3 தண்ணி ஊற்றுறோம் இல்லையா?
அந்த சடங்கு முறைகளில் இன்னொரு சடங்கு வருது. அதாவது இறைவனுடைய வார்த்தையை நீ காதால் கேட்கவும் அப்படின்னு 2 காதலையும் சிலுவை போடுவோம். நாவால் அறிக்கையிடவும், கேட்டதை நாவால் அறிக்கையிடவும் அவரே உனக்கு உதவி செய்வாராகன்னு சொல்லி உதட்டில் அந்த குழந்தைக்கு நாங்கள் சிலுவை போடுவோம். அப்போ பாருங்க, ஒரு திருமுழுக்கினுடைய அந்த அடையாளத்தினுடைய ஆழம் எங்கே இருக்குதுன்னா, உன்னுடைய காதுகள் திறக்கப்படணும், உன்னுடைய நாவும் திறக்கப்படணும். எதற்கு? புறம் பேசுவதற்கு இல்லை, குறை பேசுவதற்கு அல்ல, பலருடைய குறைகளை கேட்கறதுக்கு இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியை திறந்தீங்கன்னா அநேகருடைய வீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே என்ன செய்கிறாங்க, படமாக அரங்கேற்றம் செய்கிறாங்க. பிரச்சனைகளை கொண்டு வந்து அங்கே கழுவி ஊற்றுறாங்க. அதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஊற்று பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லிச்சு, இந்த ஆள் வந்து இப்படி சொன்னான், அவனை உதைக்கணும். பாருங்கள், அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு வேதனையான காரியத்தை இன்றைக்கி வேடிக்கை பொருளாக்கி பணமாக்கி கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் இன்றைக்கி நிறைய பேர் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதையும் போய் நம்ம ஆண் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, அந்த வீட்டினுடைய சாபமெல்லாம் அதை பார்க்குறவங்களோட வீட்டுக்குள்ளே வரும். இது அறியாததுனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. தெரியல எங்கிட்டு வந்து நமக்கு சாக்கடை உள்ளே வருதுன்னு தெரியல. ஒரு சில நிகழ்ச்சிகள், ஒரு அறைக்குள்ளே 10 பேரை போட்டுட்டு அவர்களுக்கு ஆடை அலங்காரங்கள், அசிங்கமான செயல்பாடுகள், இதெல்லாம் எட்டிப்பார். அடுத்தவன் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எட்டிப்பார். அதை பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி. அதில் ஒரு இலக்கணம் அவர்கள் பேசுவார்கள், அதில் ஒரு நியாயம் பேசுவார்கள். அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு காரியம் வந்துச்சு ஃபாதர், எவ்வளோ அருமையாக சொன்னாங்க தெரியுமா, எனக்கு நெஞ்செல்லாம் அப்படியே பதவதைக்குது. படித்தவர்கள் கூட இப்படி ஒரு அறிவற்ற நிலையில் செயல்படுவதை பார்க்கிற போது இன்றைக்கி பவுலடியார் சொல்கிறார் பாருங்க, அந்த யூதர்கள் எந்த நிலையில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் அறிவாளிகள், அவங்கெல்லாம் நல்ல அறிவு நிலையில் உயர்ந்திருந்தாங்க. அதே தான் வேதத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையவர்களாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் யூதர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயன்றார்கள். இப்படித்தான் இந்த உலகம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு எங்கே இருந்தாவது அறிவுக்கு தீனி கிடைக்காதா? வெரி குட் பாயிண்ட், வெரி குட் பாயிண்ட். இந்த குட் பாயிண்ட் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? சாக்கடையில் ஆப்பிள் கிடக்குதுன்னா எடுத்து சாப்பிட்ருவோமா? யோசித்து பாருங்க. சாக்கடையில் ஒரு ஜாங்கிரி கிடக்குதுன்னு எடுத்து சாப்பிட்ருவீங்களா? தேவ பிள்ளைகள், எது எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய முடியாத நிலையில் இன்றைக்கு ஒரு அவலமான ஒரு உலகம் கட்டமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது வேதனையான ஒரு காரியம். இப்போ போய் நம்ம யாரையும் குற்றம் சாட்ட முடியல. ஏன்னா உலகம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது இச்சைகளினுடைய போராட்டத்தினாலே. வயிறே தெய்வம், உடலே இச்சைகளே உலகம். இச்சைகளினுடைய அந்த தெய்வம் இன்னைக்கு எல்லாரையும் இச்சைகளின்படி ஓட அழைத்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு கடை தெருவுக்கு போனீங்கன்னா வாங்காமல் நீங்கள் ஒன்றும் வாங்காமல் உள்ளே வர முடியாது. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போது இந்த குணமளிக்கிற பணியும் நற்செய்தி அறிவிக்கிற பணியும் நம்ம எல்லாரும் செய்யணும்னு தான் உதட்டிலையும் காதலையும் சிலுவையை போட்டு விட்டார் ஆண்டவர் திருமுழுக்கின் போது. அதை அறியாத பிள்ளைகள் இப்போ நான் சொல்லும் பொழுது தான் உங்களுக்கே தெரியும், ஆமாம் இல்லை இப்படி போட்டாங்களே, எதுக்கு போடுறாங்க தெரியாது. ஊமை செவிட்டு ஆவியே, அந்த பிசாசு வந்து எதை மூடுது பார்த்தீங்களா? நாவை மூடுது, காதை மூடுது. இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதனால தான் நம்ம இந்த அபிஷேகத்திற்குள்ளே போகணும்னா, நற்செய்தி அறிவிக்கிற பணி, குணமாக்குகிற பணிக்குள்ளே நீங்கள் போகணுன்னா நீங்கள் என்ன எடுக்கணும்னா, இறைவேண்டலை கையில் எடுக்கலைன்னா இது 2 பணியும் உங்களுக்கு பூஜ்யமாய் போயிடும். இந்த 2 பணியும் உங்களுக்கு கையால் ஆகாத ஒரு நிலையாக மாறி போய்விடும் பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் இறைவேண்டலை குறித்து நம்மோடு பேசுகிறார். எசையா 56:7 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். ஆண்டவருடைய இல்லத்திற்கு எதுக்கு ஓடி வர சொல்கிறோம்? அங்கே இறைவேண்டல் நடத்தணுங்க. இறைவேண்டல் நடத்துகிற இடமெல்லாம் இன்றைக்கு வேறு இடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி ஆபீஸ் நடத்துகிறதுனால, ஒரு கமிட்டி வளாகம் வைத்திருக்கிறது போல, இதோ இந்த ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டாக இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி போல் ஆகி கொண்டிருக்கிற வேதனையை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதிகாரத்தினுடைய தோரணைகள், எலெக்ஷன் வச்சு நம்ம எல்லாம் எடுக்கிறோம். இப்போது கமிட்டி மெம்பர்ஸை, அங்கே ஒரு சண்டை சச்சரவு, நான் தான் இருக்கணும் நீ தான் இருக்கணும், குருக்கள் தெருவில் பிரச்சனை வருகிறது, பாஸ்டர்ஸ் தெரிவு செய்யப்படுவதில் பிரச்சனைகள் வருகிறது,
பாருங்க, ஊழியக்காரர்களுடைய தெருவில் பிரச்சனை வருகிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னா, we have become an institutionalized formல நம்ம எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை, அது இறை இல்லம். அந்த இறை இல்லமாக அது இல்லாத பொழுது, இறைவேண்டல் செய்யப்படும் இல்லமாக அது இல்லாத போது அந்த இடத்திலே மகிழ்ச்சி இருக்க முடியாது. கசப்பு. அப்படி பார்க்கிற இடங்கள் எல்லாம் மாற்றப்படணும் பிள்ளைகளே. அதற்காகத்தான் நாங்கள் உங்களை அழைக்கிறோம். இல்லத்தில் மகிழச் செய்வேன். மத்தேயு 21:13 என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும். இதைத்தான் குருக்கள் கருத்தாய் கவனிக்கணும். குருக்களுக்கு உதவி செய்கிற நல்ல உள்ளங்கள் கருத்தாய் கவனிக்கணும். ஆலயங்களில் இறைவேண்டல் நடக்குதா? மக்கள் கூடி வந்து ஜெபிக்கிறாங்களா? ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டோடு கதவை மூடிட்டு போகிற நாம அடுத்த நாள் காலையில் பூசைக்கு திறப்போம், பூசை முடிச்சோடனே திருப்பி மூடிடுறோம். கோயில்கள் எல்லாம் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஃபாதர் கதவை திறந்து பூசை வச்சுட்டு கதவை மூடிடுவார். ஏன்? மக்களாகிய நாம் கூடி வந்து இதோ அந்த ஒரு பங்குக்காக, பங்கில் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் தேவையில்லை, இது மாதிரி தீமையினுடைய அதிகாரத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறாங்களே, நோயிலே கட்டப்பட்டு கிடக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்மளால் விடுதலை கொடுக்க முடியாது. ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியும்? கரம் உயர்த்தி கடவுளிடத்திலே மன்றாட முடியுமே. அதையாவது நம்ம செய்யலாமே. அது இறைவேண்டலின் வீடு. ஆகவே நான் இறைவேண்டல் செய்வேன். நீங்கள் வரீங்களா? நீங்கள் வரீங்களா? ஒரு 3 பேர் இணைந்தால் எங்கே 2 3 என்று வேதம் சொல்லுகிறதே. எங்கே 2 3 என் நாமத்திலே கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன். ஆண்டவர் உறுதியளிச்சிருக்கிறாரே. எங்கே 2000 பேர் 3000 பேர் சொல்லலை, 2 பேர் 3 பேர். பாருங்க, அந்த 3 பேருடைய உள்ளம் கூட உங்களுக்கு வரலன்னா, நீங்கள் ஒரு 3 பேராக இணைந்து அந்த ஆலயத்திற்குள்ளே போய் ஒரு சிறப்பு வழிபாடு நீங்கள் செய்யலைன்னா, அந்த ஆலயம் உனக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் பொதுவாக யோசிக்கக்கூடாது, உங்களுக்காக நீங்கள் யோசிக்கணும். அந்த ஆலயம் உங்களுடைய ஆலயமாக உனக்கு கொடுக்கப்பட்டதற்கு இதோ அதனுடைய பலன் இல்லாமல் போகிற போது நீ எப்படி அந்த ஆலயத்திலே போய் ஜெபிக்கிற போது கடவுள் உனக்கு தன் செவிகளை கொடுத்து உன்னுடைய வேதனையை மாற்றுவார். தேவ பிள்ளைகளை சிந்தித்து பார்க்கணும். நம்ம வாலிப பிள்ளைகள் சிந்தித்து பார்க்கணும். கோயிலை போய் சும்மா அரட்டை அரங்கத்தினுடைய இடமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் மாற்றணும். எண்ணங்கள் மாறணும். நம்ம கடவுளை நோக்கி அணுகுகிற முறை மாறணும். அதைத்தான் யூதர்களுக்காக பவுலடியார் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீ மறந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. கடவுளின் செயல்முறை சிந்தித்து பாருங்க. ரோமையர் 12:12 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனம், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். பாருங்க, இந்த இடத்துலலாம் வருது, இறைவேண்டலில் நிலைத்திருக்கணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 9 நாளைக்கு விட்டுடக்கூடாது. அப்புறம் ஏதாவது தேவைன்னா ஓடி வந்து ஆண்டவரேன்னு கதறது. இறைவேண்டலில் நிலைத்திருக்காதவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. திருத்தூதர் பணி 6:4 நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினார். பார்த்தீங்களா பிள்ளைகளே? இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம். திருத்தூதர் பணி 2:42 அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறைவேண்டலிலும், எல்லாம் கவனிச்சிங்களா, உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. இவங்க யார் இப்படி பண்ணுறாங்களே, இப்படி செஞ்சிட்டு இருக்காங்களே, தளரா மனதோடு உறுதியாக நிற்கிறாங்களே, இவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இவங்க இப்படி தைரியமாக நிற்கிறாங்க, எப்படி இப்படி நடக்குது, அவங்களுக்கு யார் இந்த வல்லமை கொடுத்தா? மக்கள் அச்சம் நிலவியது. இறைவேண்டல் ரொம்ப முக்கியமான விஷயம் பிள்ளைகளே. 1 தீமோத்தேயு 5:5 ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட கைம்பெண் கடவுள் மேல் கொண்ட எதிர்நோக்குடன் அள்ளும் பகலும் மன்றாட்டிலும் இறைவேண்டலிலும் நிலைத்திருப்பாராக. இன்னைக்கு கைம்பெண்ணுக்கான ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதித்து அப்படித்தானே இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோமே பாருங்க. பழைய ஏற்பாட்டினுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபத்தில் ஈடுபட்டாங்க. இயேசுவை கோயிலுக்கு கொண்டு வருகிற போது அன்னாள் என்கிற அந்த மகள் 8 வருடம்தான் வாழ்ந்திருக்கிறார் கணவனோட. மீதி வருஷங்கள் எல்லாம் அவருக்கு வயசு 80 சம்திங், 80க்கு மேலே. அத்தனை வருடங்கள் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? கோயிலில் இறைவேண்டலில் ஈடுபட்டிருந்தார். இதுதான் நமக்கு திருவை கற்றுக் கொடுக்கிற அடையாளம். ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட கைம்பெண் கடவுள் மேல் கொண்ட எதிர்நோக்குடன் அள்ளும் பகலும் மன்றாட்டிலும் இறைவேண்டலில் நிலைத்திருப்பாராக. இன்னைக்கு அப்படி நிலைத்திருக்கிறோமா? இன்னைக்கு வயதாகி போய் நம்ம கணவனை இழந்தாலும் மனைவியை இழந்தாலும் அடுத்த துணையை தேடக்கூடிய ஒரு மனநிலை தானே ஓடிக்கொண்டு இருக்கிறது.
ஐயோ நான் வாழ்ந்துட்டேன், என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்வேன்? நிலைத்திருந்து இதோ இந்த வார்த்தையின்படியாக நான் நிலைத்திருந்து கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்கிற மனசு வருதா? பணத்தை சம்பாதிக்கணும், ஓடணும், ஒடியாரணும், நிலத்தை அதிகப்படுத்தணும், என்னுடைய மாடிகளை மீண்டுமாய் இடித்து நான் பெரிதாய் கட்டணும், களஞ்சியத்தை கட்டுவதை போல பாருங்கள், எண்ணங்கள் மாற்றப்படணும். யாக்கோபு 5:13 உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். 1 பேதுரு 3:7 நம்ம பார்க்குறோம், திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள், வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். திருமணமான ஆண்களுக்கான ஒரு பெரிய அறிவுரை பார்த்தீங்களா? நீ திருமணம் ஆயிடுச்சுன்னு பெண்ணின் மீது ஒரு அதிகாரத்தை வைக்கக்கூடாது. மனைவியர் வலு குறைந்தவங்க, அவங்க வலு குறைந்தவங்கன்னா உடல் அளவில் சொல்கிறாங்க, மனதளவில் இல்லை. உடல் அளவில் அவங்க போராடுகிற நிலையில் இருக்கிறாங்க. அதனால் அவர்களை நீ அறிந்து அவர்களோடு இணைந்து வாழுங்க. அவங்க தனியாக வாழ முடியாது. பெண்கள் இந்த சமூகத்தில் தனியாக நிற்க முடியாது. அதுவே ஒரு வலு குறைந்த நிலையாக பவுலடியார் வெளிப்படுத்துகிறார். வலு குறைந்தவனா அவங்க ஒன்றும் பலவீனர்கள், பாவத்தில் விழுந்துருவாங்க, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அவர்கள் யாரால் வேண்டாமானாலும் அவங்க தாக்கப்படலாம். பெண்கள் அழகாக இருப்பதனால, பெண்களாக இருப்பதனால அவர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தான் வலு குறைந்தவர் என்று சொல்கிறார். அப்படி சொல்கிறார், இணைந்து இருங்க அவங்களோட, வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால். நல்ல கவனிங்க, வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளர். நீங்கள் மேலே அவங்க கீழேன்னு சொல்லலை. ஒரு திருமணத்தில் கணவன் மனைவியை நாங்கள் என்ன செய்வோம்? வலது கரத்தை சேர்த்து பிடிங்கள்னு சொல்லுவோம். அப்படி வலது கரத்தை சேர்த்து பிடிக்கிற போது அந்த கணவனுடைய கை கீழே போயிடுச்சு, மனைவியோட கை மேலே வந்துருச்சு. உடனே அந்த திருமணத்தை நெறிப்படுத்தி கொண்டிருந்த குருவானவர் என்ன பண்ணார்? அப்படியே கையை அப்படியே புரட்டி இப்படி வச்சிட்டார். கையை புரட்டி வச்சார். எனக்கு கோபம்தான் வந்தது. எங்கே சொல்லியிருக்குது கணவனுடைய கை மேலே இருக்கணும், மனைவியோடைய கை கீழே இருக்கணும்னு? ஒரு சில கல்யாணத்தில் இப்படி சேர்த்து இப்படி பிடிப்பாங்க, இப்படி பிடிச்சிருப்பாங்க. ஒரு சில கல்யாணத்தில் கை அந்த பதஷ்டத்தில் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. வீட்டுக்காரம்மா டபக்குன்னு கையை பிடிச்சி, புருஷன் கையை பிடிச்சோன்னே டபக்குன்னு கை மேலே வந்துடும். ஒரு சில இடத்துல புருஷன் முதல்ல பிடிப்பார், கை அவர் கை மேலே இருக்கும். பாருங்கள், கை மேலே இருக்குதா கீழே இருக்கிறதாங்கிறது இல்லை, மனசு மேலே இருக்குதா? என் மனைவியை நான் தாங்கணுங்கிற மனசு இருக்குதா? என் கணவனை தாங்கணுங்கிற மனசு இருக்குதா மேலே? அது உயர்ந்து கிடக்கட்டும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, இதெல்லாம் ஒழுங்காக இருந்தினா தான் நீ இறைவேண்டல் செய்ய முடியும். இல்லாட்டினா உன் பிரச்சனை பெருசாகிடும். பாருங்கள், இந்த இறைவேண்டல்ங்கிற வார்த்தையை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஆண்டவர் பாருங்கள், அந்த பேயை ஓட்ட முடியலன்னு சீடர்கள் போய் கேட்டப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஏன் அந்த பேயை நம்மளால் ஓட்ட முடியல ஆண்டவரேன்னு கேட்டாங்க. அதற்கு அவர், இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. தெய்வ பிள்ளைகளே, தர்மையான நாட்களில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த இறைவேண்டல் வேண்டாம், நமக்கு சும்மா அந்த கோயிலுக்கு போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிற மனப்பாங்கு உள்ளவர்கள் இந்த இறைவேண்டலை குறித்து ஆழமாய் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் இந்த இறைவேண்டல் இல்லைன்னா உங்களால் சுகப்படுத்த முடியாது. அதாவது ஒரு நல்ல ஒரு குணமாக்குகிற வார்த்தை உங்கள்கிட்டேருந்து போக முடியாது. நீங்களே உள்ளத்தில் காயப்பட்டு கிடப்பீங்க. வெத்தலை போட்டிருக்கிறவன் எச்சி துப்புனான்னா அது கரையாத்தான் சட்டையில் விழுவும். ஆடையில் பட்டுச்சுன்னா அது கரையாயிடும். அதே போல தான் நம்மளுடைய உள்ளமும் கரைபடிந்திருந்த ஒரு உள்ளமாக இருக்குதுன்னா அது வெளியில் வருகிற போது இன்னும் காயத்தை அதிகப்படுத்தும். குணமாக்க வேண்டிய நிலையில் இருக்க வேண்டிய நாம் காயங்களை ஏற்படுத்துவோம். நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம நல்லதே சொன்னாலும் அது பிளவுபட்ட வார்த்தையாக போய் விழுந்துடும். அதுக்குத்தான் இதெல்லாம் சரி செய்ய இறைவேண்டல் நிலைத்திருக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு பணியாக எடுத்து செய்வோம். ஆண்டவரில் நீங்கள் மகிழ்வீங்க. இறைவேண்டல் செய்வது ஏதோ தேவை நிமித்தம் என்பதல்ல, அது கடவுளுடைய கட்டளையாக இருக்கிறது என்பதை அறிந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த இறைவேண்டலை நீங்கள் ஆழப்படுத்துங்க. குடும்ப ஜெபத்தை பற்றியுமே நம்ம அதிகமாக பேசுகிறோம். இது தனிப்பட்ட அந்த இறைவேண்டலுக்கான அழைப்பு. இதை உணர்ந்து செயல்படுங்க. ஆண்டவர் உங்களில் மகிழ்வதோடு உங்கள் வழியாக அவர் செய்ய போகிற மகத்தான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் அனைத்தையும்
அவர்களுக்கு நீர் பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நீர் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதரணிகள் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து இடைவிடாது புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். முது திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கிற மது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த பலியில் இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே செயல்முறையை நமக்கு கொடுத்து செயல்பட அழைக்கிற ஆண்டவர். மனித விருப்பத்தின்படி அல்ல, இவரின் விருப்பத்தின்படி செயல்பட வருகிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனை, சகோதரியே, இந்த நாளினுடைய அந்த மைய கருத்தை நீங்கள் உள்வாங்கியிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இறைவேண்டல் என்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியம்
நம்மை குணமளிக்கிற காரியத்திலும் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு சிறப்பு பயணத்திலும் நம்மை இட்டு செல்ல வல்லதாயிருக்கிறது. பேய்களை ஓட்டக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பதாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய செயல்களில் ஈடுபட விரும்புகிறவர்களுக்கு மையமாய் இருக்க வேண்டிய இந்த இறைவேண்டலை உள்ளத்திலே நாம் இப்பொழுது தாங்கியிருக்கிறோம். அந்த இறைவேண்டலினுடைய ஆழமான அர்த்தத்தை உணர்ந்திருக்கிறோம். இதோ இந்த காரியமே இதயத்திற்கு பாதுகாப்பானது. இதோ இந்த காரியமே உங்களுடைய ஆத்துமாவை காக்க வல்லதாயிருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக பாதுகாப்பான இறை பயணத்தை மேற்கொள்ள இறைவேண்டலில் இந்த பாடலில் இணைந்து செபிப்போம். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார் உதவி செய்வார். துணையாய் வருவார் உதவி செய்வார். கைவிடார் 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. இதோ ஆண்டவர் இறைவேண்டலில் ஈடுபடுங்கள் என்று சொல்லியவர் மட்டுமல்ல, அந்த இறைவேண்டலில் ஈடுபட்டு தந்தையோடு தனக்கு இருக்கிற நெருக்கத்தை அதிகப்படுத்தினவர். அந்த நெருக்கத்தின் வழியாக அற்புதங்களை செய்ய அவரால் முடிந்தது. இதோ அதே அற்புதத்தை செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கும் உண்டு. என் பெயரால் பேய்களை ஓட்டுவீர்கள், என் பெயரால் சுகமளிப்பீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த வார்த்தை உண்மையானது. ஆண்டவருடைய பணியை செய்ய இறைவேண்டலில் இணைந்து வெற்றி பெற ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரில் இணைந்து மகிழ்வோம். துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். கைவிடார் 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. ஆம், ஆண்டவர் இதோ உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். இறைவேண்டலில் இணைந்திருந்தால் இதோ என் தந்தை உனக்கு செவிசாய்ப்பார் என்கிற அடையாளத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தின விதமாக உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இதோ தந்தையினுடைய திருவுளத்தை அறிய, தந்தையினுடைய திட்டம் உன் வாழ்வில் வெளிப்பட, தந்தையினுடைய அந்த வல்லமை உங்களுக்குள் கடந்து வர இறைவேண்டல் இதோ ஆண்டவருக்குள் நம்மை இணைய வைக்கிற அபிஷேகம். இணைந்து பாடி இறைவேண்டலில் ஆண்டவரை தரிசிப்போம். இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். கைவிடார் 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார் உதவி செய்வார். துணையாய் வருவார் உதவி செய்வார். கைவிடார் 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 கைவிடார்.
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. இதோ நன்றியோடுமை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இறைவேண்டலில் ஈடுபட்டால் எத்துணை நன்மைகள் உண்டு என்பதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். நீர் இறைவேண்டலில் ஈடுபட்டதினாலேயே, இறைவேண்டலில் தந்தையோடுமை இணைத்து கொண்டதினாலேயே இதோ இந்த பூ உலகத்தில் உம்மால் வெற்றியோடு கூட கடந்து செல்ல முடிந்தது. இதோ பாலைவனத்தில் இறைவேண்டலில் நீர் தந்தையோடு இணைந்தீரே, மலைகளிலும் தனிமையான இடங்களிலும் இறைவேண்டலில் நீர் இணைந்தீரே. அதே போல நாங்களும் எங்கள் வீடுகளில் தனிப்பட்ட விதமாக, குடும்பமாக, பங்கு தலங்களில், பங்கு சமூகமாக, இன்னும் அன்பியங்களில், அன்பிய குழுமங்களாக, இன்னும் ஜெப கூட்டங்களில் அந்த சிறப்பு அபிஷேகத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஜெபித்து இதோ உம்முடைய பூமியில நீர் கொண்டு வர விரும்பிய விண்ணரசின் அடித்தளத்தை இந்த இறைவேண்டல் வழியாக அமைத்து அநேகருக்கு நன்மை செய்கிற அடையாளங்களாக மாற எங்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அப்படியான அபிஷேகம், அப்படியான ஆசீர்வாதம் இன்று கேட்டு மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி இதோ இந்த ஜெபத்தை ஆண்டவரும் மீட்பருமான இறைவேண்டலின் நாயகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவேண்டலில் நிலைத்து இறைவன் தரும் அதிசயமான பலனை பெற்று மகிழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவன் படைத்த நாளிதே, நன்றி நன்றி பாடுவோம். இதயம் மகிழும் நாளிதே, நன்றி நன்றி பாடுவோம். இறைவன் படைத்த நாளிதே, நன்றி நன்றி பாடுவோம். இதயம் மகிழும் நாளிதே, நன்றி நன்றி பாடுவோம். நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.